ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर संसार के उद्धारकर्ता यीशु मसीह के नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते ஒரு हैं. புதிய நாள்ல வரும்படியாக एक नए दिन में आने के लिए கர்த்தர் நமக்கு மேன்மை பாராட்டி இருக்கிறார். परमेश्वर ने हमें अनुग्रह किया है. தேவன் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. परमेश्वर आपको लगातार चलाए. வேதமளிச்ச தின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हमें बड़ी आनंद होती है. நாம் இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. சங்கீதத்தின் புத்தகம் भजन संहिता की पुस्तक 136 சங்கீதம் चैप्टर 136 26 சொல்லப்பட்டிருக்குது. 26 में कहा गया है, பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், स्वर्ग के परमेश्वर का धन्यवाद அவர் करो, கிருபை என்றும் உள்ளது. उसकी करुणा सदा की है. யாரை துதிக்கணுமா? किसकी स्तुति करना है? பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், स्वर्ग के परमेश्वर का धन्यवाद அவருடைய करो, கிருபை என்றும் உள்ளது. उसकी करुणा सदा की है. இந்த மாசத்தின் கடைசி நாள்ல வந்து இருக்கிறோம். इस महीने के आखिरी दिनों में आए இந்த हैं. மார்ச் மாசம் முடிய போகிறது. अभी इस मार्च महीना समाप्त होने இந்த वाला மூன்றாம் है. மாசத்தை தாண்டி நாலாவது மாசத்தை பிரவேசிக்க போகிறோம். 3 महीने गुजार कर चौथे महीने में प्रवेश करेंगे. ஆண்டவர் நன்றி சொல்ல வேண்டும், परमेश्वर को धन्यवाद करना அவரை है, துதிக்க வேண்டும், उसे स्तुति करना அவரை है, மாத்திரம் துதிக்க வேண்டும். केवल उसकी स्तुति करना है. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், स्वर्ग के परमेश्वर का धन्यवाद அவர் करो, கிருபை என்றும் உள்ளது. उसकी करुणा सदा की ஏன் है. துதிக்கணும்? क्यों स्तुति करना கடந்த है? 3 மாதங்கள் पिछले 3 நம்மை महीने நடத்தி கொண்ட பாதை நினைத்து, हमें चलाए हुए मार्ग को सोचकर, நம்மில் வைத்த கிருபையை நினைத்து हमारे ऊपर रखी करुणा को स्मरण தேவனுக்கு நம்ம करके துதிக்க வேண்டும். परमेश्वर की स्तुति करना है, அவர் நன்றி செலுத்த வேண்டும். उसको धन्यवाद करना है. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், स्वर्ग के परमेश्वर का धन्यवाद அவர் करो, கிருபை என்றும் உள்ளது. उसकी करुणा सदा இந்த की கடைசி है. நாள்ல, इस आखिरी दिनों में, இந்த மாசத்தின் கடைசி நாள்ல इस महीने के आखिरी दिनों में தேவனை துதித்து परमेश्वर की स्तुति करके, தேவனை ஆராதித்து उसकी आराधना करके புதிய மாசத்துல பிரவேசிங்கள். नए महीने में प्रवेश இன்னும் करेंगे. தேவ கிருபை உங்களை தாங்கும், और भी परमेश्वर की करुणा आपको தேவ संभाले, கிருபை உங்களை உயரும், परमेश्वर की करुणा आपको ऊंचा करे, உங்களை கைவிட மாட்டார், आपके हाथ नहीं தொடர்ந்து छोड़ेगा, நடத்துவார். लगातार चलाएगा. துதித்து கொண்டே स्तुति के साथ நாலாவது மாசத்துக்குள்ள பிரவேசிங்கள். चौथे महीने में प्रवेश कीजिए. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. परमेश्वर आपके जीवन में बड़े कार्य நாம் करे. ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद இந்த करते வேளைக்கு हैं. உமக்கு ஸ்தோத்திரம். इस समय के लिए धन्यवाद. இந்த மாசத்தின் கடைசி நாள் வரும்படியாக इस महीने के आखिरी दिनों में आने के கிருபை लिए கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். आपने अनुग्रह किया, धन्यवाद. உம்மை நாங்கள் துதிக்க, आपकी स्तुति करने, உம் நாமத்தை மகிமைப்படுத்த, आपके नाम की महिमा உமக்கு करने, நன்றி சொல்லி आपको धन्यवाद करके இந்த புதிய மாசத்தை பிரவேசிக்கத்தக்கதாக इस नए महीने में प्रवेश ஒவ்வொரு करने, கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் हर ஜெபிக்கிறோம். एक को करुणा दीजिए, ஒவ்வொரு ஆசீர்வதியும் हर एक को आशीष தேவ कीजिए. கிருபை இருக்கட்டும். परमेश्वर के अनुग्रह रहे. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते अच्छे पिता. ஆமென். आमेन.